நம்ம கோதுமை ரவை பண்ணலாம். அதுக்காக 8 பிடி கோதுமை எடுத்துக்கலாம். இது முதல் படி. இது 4வது படி. அஞ்சு. இது 6வது படி. டோட்டலாக 8 படி எடுத்தாச்சு. நம்ம பானையில் கொட்டிக்கலாம். இதை இப்போ ஒன்றா நம்மளால் மொத்தமாக வாஷ் பண்ண முடியாது. அதனால் பாதியாக வாஷ் பண்ணி இந்த பெரிய பானையில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் இருக்க இந்த கோதுமையும் நம்ம வாஷ் பண்ணி அந்த பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முழு கோதுமையும் பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி அதுக்கு தேவையான தண்ணி நம்ம விட்டுக்கலாம். நம்ம தண்ணி விட்டாச்சு. இனி இது கொண்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நம்ம இப்போ இந்த கோதுமையை நம்ம லிட்டு போட்டு மூடி விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம். வச்சாச்சு. இனி நம்மளோட கோதுமை வேகணும். அவ்வளோதான் விஷயம். வெந்ததும் எடுத்து நம்ம காய வைக்கணும். காய வச்சதும் நம்மளுக்கு திரிக்க கொடுத்தா நம்மளோட கோதுமை ரெடி. கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நம்மளோட கோதுமையை பார்க்கலாம் இந்த அளவில் இருக்குங்க. இது லைட்டாக ஒரு வெடிக்கொயனி வெடித்ததும் நம்ம இறக்கிட வேண்டியது. இறக்கி தண்ணி வெடித்து நம்ம மேலே கொண்டு காய போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப நேரம் விட்டோன்னா அந்த கோதுமை குழஞ்சிரும். இங்கே பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எப்படி புஷ்ஷுன்னு இருக்குன்னு சூடு. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கோதுமை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படி இருக்குது பாருங்கள், முத்தாக இருக்கும் கோதுமை. இனி இதில் நம்ம தண்ணி வெடித்து அப்படியே கொண்டு மாடியில் காய வச்சிட வேண்டியதான். நம்ம இப்போ பானையில் இருக்கிற கோதுமையை எடுத்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த கோதுமை பார்க்கவே முத்தாக உருண்டையாக குட்டி குட்டி பால் மாதிரியே இருக்கும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வெடிச்சிருச்சுன்னா ரொம்ப டக்குன்னு குழஞ்சிரும். இப்போ இது மொத்தத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஆவி போகுது. ஏன்னா இதை நம்ம கொண்டு போய் மொட்டை மாடியில் காய வைக்கலாம். நம்ம இப்போ அவிச்சு காய வச்ச கோதுமை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம கோதுமைக்கு ரவைக்கு நம்ம இதை திரிச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவிச்ச கோதுமையை இங்கேருந்து போய் நம்ம இப்படி மேலே ஏறி பாருங்க, அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி அங்கே கொண்டு போய் நம்ம இப்போ காய வைக்க போகிறோம்.
இங்கே ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இல்லை நம்ம இப்போ கொட்டி காய வச்சிடலாம். தரையில் வச்சாதான் இது சீக்கிரம் காயும். இங்கே காற்று இப்போ நல்லா இருக்கிறதுனால சாக்கில் இதுலேயும் வைக்க முடியாது. வச்சா சாக்கு எல்லாமே தூக்கி போயிடுது. ஸோ நம்ம இதில் கொட்டி காய வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக காய விரித்து விட்டாச்சு. இனி லைட்டாக கையை வச்சு கிளறி விட்டுட்டு போக வேண்டியதான். அவ்வளோதாங்க. இனி நல்லா நம்மளோட கோதுமை காயட்டும். நம்மளோட மாடி வியூவை இதான் நம்ம வீடு ஏறி வந்த வழி. நம்மளோட மொட்டை மாடி. அது பக்கத்தில் இருக்கிறது அங்கே வந்து முன்னாடி ஸ்கூலு. அங்கே தான் என் பையனும் பொண்ணும் படிக்கிறாங்க. இப்போது பாருங்க மலை. சுற்றி மலை தாங்க. இங்கே மலை, ஆறு, குளம். எங்கள் வீடு பக்கத்தில் எப்படி இருக்கும் மலை. சுற்றி சுற்றி மலை தான். போட்டது மத்தியானத்தில் போல் போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லாக இப்படி ட்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இனி இது நாளைக்கு வரைக்கும் காய் போடணும். இன்றைக்கி ஈவினிங்கில் நம்ம இதை அள்ளி வச்சுட்டு நாளைக்கு ஒரு முறை போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இதை வந்து ரவைக்கு திரிக்க கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நம்மளோட கோதுமை ரவைக்கு. நல்லா ரொம்ப ஹெவி வெயில் இல்லைங்க. இருக்கிற வெயிலுக்கு நம்ம காய போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை ரவை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து கோதுமை அவிய வச்சுருந்தோம்ல, அந்த மாதிரி திரித்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ரவைக்கு. இதிலேருந்து கொஞ்சம் அரைக்கும்போது பவுடர் வரும்ல, அந்த பவுடரெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கணும். அதை ஒரு நாள் புட்டை வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த தடவை பவுடர் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ ரவை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை ரவை, தேங்காய், வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாதி வெங்காயம், இது ஒரு 2 காஞ்ச மிளகாய், தேவையான கருவேப்பிலை, கடுகு. நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இப்போ அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. கடுகு பொட்டியாச்சு. இன்னும் காஞ்ச மிளகாவை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா காஞ்ச மிளகா வேகாதனால கொஞ்சம் காஞ்ச மிளகாவை போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். ஓகே, இன்னும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் இப்போ வந்து தேங்காவை கொட்டிடலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். நம்ம இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதான் நம்ம இதில் தேவைக்கு ரவையை போட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளோட தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொதித்ததோடு நம்ம வந்து ரவையை கொட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொதித்த உடனே தான் அந்த தண்ணியில் வந்து கோதுமை ரவை டக்குன்னு வெந்துடும். நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ரவையை சேர்க்கலாம். இது கொஞ்சம் வேகணும். வெந்ததும் நம்மளோட கோதுமை ரவை ரெடி ஆயிடும். இதை நம்ம லைட்டாக மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். நம்மளோட ரவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 2 முதல் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஆவிலே மிச்சம் இருக்க இது வந்து வேகாமல் இருந்தாலும் அப்படியே வெந்துடும். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கலாம். விட்டு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இதில் இப்போ லைட்டாக நாட்டு சக்கரை தூவி அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். சூப்பரான எம்மியான கோதுமை ரவை ரெடி. அப்படியே சூடில் அப்படியே நாட்டு சக்கரை மெல்ட் ஆகுது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. இப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை ரவை. வாங்க சாப்பிடலாம்.